இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேரு தொழில் நஷ்டமாயிடுச்சு, தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் சரியாக போகலை கொஞ்ச நாளா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு பரிகார முறை தான் நான் சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் பார்த்த ஒரு ஜாதகத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தபோது அவருக்கு அந்த 10ஆம் அதிபதி சுக்கிரனுடைய புத்தி நடந்துட்டு இருந்தது. இவர் ஜாதகத்தில் அந்த தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கிறார்? முதல்ல நீசமாக இருக்கிறார், அப்புறம் அஸ்தங்கமாக இருக்கிறார், அப்புறம் கேது பிடியில் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப பலவீனமான இடத்துல தான் சுக்கிரன் இருக்கிறார், ரொம்ப பலவீனமான நிலையில தான் இருக்கிறார். அந்த மாதிரி நிலையில தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் இந்த புத்தி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு. ஆனால் அதுக்கான காலகட்டம்ன்றது கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ அது வரைக்கும் சமாளிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்பவுமே கோவில் பரிகாரம் தான் சொல்லுவேன் அப்படின்றது என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க வெளிநாட்டில் இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. லண்டனில் இருந்து தான் இந்த ஜாதகம் எனக்கு வந்தது. இப்போ வெளிநாட்டில் இருந்து என்னால் உடனே இந்த கோவிலுக்கு வர முடியாதே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த கோவிலில் பாடப்பட்ட பாசுரத்தை நீங்கள் சொல்லுங்கள், திருமங்கையாழ்வார் நமக்காக பாடி கொடுத்த அந்த பாசுரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். திருக்கோவலூர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு. ஆனால் இந்த ஜாதகர் லண்டனில் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால நான் பாசுரத்தை நான் சொல்ல சொன்னேன். மஞ்சாடு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மன்னகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்று அடக்கி ஆளின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சா நீர்வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான்மறையாளர் சொமு செய்ய செஞ்சாழி விளை வயலுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேனே. இந்த பாசுரத்தை நான் அவருக்கு பாராயணம் பண்ண சொன்னேன். உங்க ஜாதகத்துல கூட தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்கு, 2ஆம் அதிபதி எப்படி இருக்கு, இதெல்லாமே பார்த்து தான் பரிகார கோவில்களை நம்ம சொல்ல முடியும். இந்த ஜாதகருக்கு நான் சொன்னது திருக்கோவலூர் போங்க, அந்த கோவிலில் ஆழ்வார் பாடின இந்த பாசுரத்தை பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.